வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சிவகணபதி ஹெல்த் சென்டர்லேருந்து இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு நமக்கு எம்ஐ ஹோம். அதில் நமக்கு பிராண்டு நேம் எம்ஐ ஹோம், எம்ஐ லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் ப்ரைவேட் லிமிட்டடுங்கிற கம்பெனியில் எம்ஐ ஹோம்ங்கிறது ஒரு பிராண்டு. இது வீட்டு உபயோகப் பொருட்கள், வீடு க்ளீன் பண்ணுறது சம்மந்தமான டிஷ்வாஷ் பாரு, டிஷ்வாஷ் லிக்யூடு, லாண்ட்ரி லிக்யூடு அண்டு ஃப்ளோர் கிளீனரு, டாய்லெட் கிளீனர், நம்ம கிளாஸ் கிளீனர், இந்த மாதிரி நிறையா நமக்கு ப்ராடக்ட்டுகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட்டு டிஷ்வாஷ் பார். இந்த டிஷ்வாஷ் பாரு நம்ம வெளியில் உள்ளதுக்கும் நம்மளுடைய இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றியும், நம்ம டிஷ்வாஷ் லிக்யூட் இருக்குது, இதுலேயே டிஷ்வாஷ் லிக்யூடு என்ன உபயோகத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இதில் என்ன இருக்குது, நம்ம பாத்திரம் தேய்க்கிறது தானே அப்படி நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெறும் பாத்திரம் தேய்க்கும் போது கைகளில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இருக்காது. எந்த ஒரு சோப்போ எந்த ஒரு லிக்யூடோ வெளி மார்க்கெட்டில் கரைக்கக்கூடியதை வச்சு நம்ம பயன்படுத்தி நம்ம நல்லா இருப்போம். ஆனால் கைகளில் பிரச்சனை வரக்கூடியவங்களுக்கு அதோட ஒரு வேல்யூ தெரியும். நம்மளுடைய இந்த எம்ஐ ஹோமில் உள்ளக்கூடிய டிஷ்வாஷ் லிக்யூடு அண்டு டிஷ்வாஷ் பாரோட வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு தான் கட்டாயமாக தெரியும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, லேடிஸ் நிறையா பேருக்கு கையில் தோல் உரியும் பிரச்சனை இருக்குது. நிறைய ஒரு டீச்சர் எனக்கு தெரிஞ்சு நான் கொடுத்த டெஸ்ட்மோனியும் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு கைகளில் எந்த பிரச்சனையும் கிடையாது. கை எப்போவுமே நல்லா ஆரோக்கியமாக நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு டீச்சர் எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு சம்மந்தப்பட்டு அவங்களோட இதுலேயே ஒரு 3 பேர் சொன்னாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் இதை முதல்ல பரிந்துரைச்சேன். வாங்க ரொம்ப பயந்தாங்க. என்னங்க ஒரு பாத்திரம் தேய்க்கிறது வாங்கிறதுக்கு இவ்வளோ தயங்குறீங்க, நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம். அவங்க சாக் பீஸ் வச்சு போர்டில் எழுத பழக்கம் உள்ளவங்க. ஒரு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ், அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு டீச்சராக இருக்கிறதுனால அவங்க அடிக்கடி சாக் பீஸ் எடுக்கணும். வீட்டில் கோலம் போடும்போது க்ளவுஸ் போடுவாங்களாம். சாக் பீஸ் தொட்டால் கையில் அரிப்பு ரொம்ப வந்துடுமா. அப்புறம் சமையல் பண்ணுறது பாருங்கள், புளி கரைக்கிறது, ஒரு சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுறது, ஒரு உப்பு கூட நம்ம கைட்ட எடுத்து போடுவோம். தோசை மாவு கரைச்சி வைக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டு அடுத்தவங்களை செய்ய சொல்லி அவங்க கத்தியில், அதாவது காய்கறி கட் பண்ணுறது, அதை ஸ்பூனில் தள்ளி அடுப்பில் அப்படியே வேக வைக்கிறது, அந்த மாதிரி சில வேலைகள் மட்டுமே செஞ்சு நிறைய வேலைகளுக்கு அவங்க வீட்டில் உள்ள பெரியவங்களையோ பிள்ளைங்களையோ சார்ந்து இருந்துக்கிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய டிஷ்வாஷ் பார் அண்டு டிஷ்வாஷ் லிக்யூடு நான் கொடுத்தேன். லிக்யூடு நம்ம கொஞ்சமாக தண்ணியில் ஒரே 1 ஸ்பூன் கலந்து 50 ml 100 ml தண்ணியில் கலந்து ஸ்க்ரப்பு வச்சு நம்ம தேய்க்கிறது மூலமாக பாத்திரம் பளிச்சுன்னு இருக்கும். இதுலேயும் லெமன் கலந்துருக்காங்க. லெமன் இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமே நம்ம இந்த ஸ்ட்ரெயின் சொல்லுவோம் இல்லையா, அழுக்கு, எண்ணெய் பிசுக்கு, இதெல்லாம் ரொம்ப சுலபமாகவே இதிலேருந்து வெளியேறிடுது. அது ஒரே ஒரு தேயிலை உடனே போகிற மாதிரியெல்லாம் சில விளம்பரங்கள் நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் உண்மையான நீங்கள் தான் யோசிச்சுக்கிடணும். அப்புறம் பாத்திரம் கழுவும் போது ஸ்மெல் அதிகமாக வேணும், சோப்போட வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். அது எதுக்கு, நம்ம பாத்திரம் விளக்கி வைக்கக்கூடியதில் அடுத்து உணவுப் பொருள் நம்ம வைப்போம், அடுத்து நம்ம உணவுப் பொருள் எடுத்து சாப்பிடுவோம். அப்படிங்கும் போது அதில் எதுக்கு அவ்வளோ வாசனை திரவியங்கள் எங்கெங்கே உபயோகப்படுத்தணும்னு ஒன்று இருக்குது. சாப்பிடக்கூடிய ஒரு தட்டில் நம்ம நல்லா கழுவி வைக்கணும். உப்பு தண்ணியாக இருந்தாலும் நல்ல தண்ணியாக இருந்தாலும் இந்த டிஷ்வாஷ் பாஸ் உபயோகப்படுத்தி நீங்கள் அந்த பாத்திரத்தை நீங்கள் விளக்கி பாருங்கள். கைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியாச்சு. அந்த ஒரு ரசாயனம் இல்லாததுனால, கெமிக்கல் கலக்காததுனால இது எந்த ஒரு பாதிப்பையும் மக்களுக்கு ஏற்படுத்துறதில்ல. எல்லோரும் உபயோகப்படுத்தி நாங்கள் எல்லோரும் நல்ல ஒரு பலனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். டிஷ்வாஷ் பாரில் உள்ள ஸ்க்ரப்பு ஒன்று, பச்சை கலர் ஸ்க்ரப்பு ஒன்று வச்சுருக்குறாங்க, க்ரீன் கலரில். அதை வச்சு நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். லிக்யூடு வாங்கும் போது நம்ம வெளியில் உள்ள ஸ்க்ரப்பு ஒன்று உபயோகப்படுத்தி அதில் கொஞ்சமாக கலந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கிட்டு அதை லேசாக தொட்டு நம்ம பாத்திரங்கள் விளக்குனாலே போதும். இது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, நம்மளுடைய உணவுப் பொருட்கள் நம்ம கழுவாமல் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாலே உணவுப் பொருட்கள் கெட்டு போகும். நம்மளுக்கு பாத்திரங்கள் கழுவுறதுல நமக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு பிசுறு ஒட்டிக்கிட்டு இருந்தது, ஒரு பருக்கை இருந்தது, அல்லது ஒரு தட்டு விளிம்பில் ஏதோ ஒன்று நம்ம நல்லா பண்ணலைன்னா நோய் கிருமிகள் ரொம்பவே வந்துடும். இது என்ன செய்யுது, கிருமிகளை நன்றாக அழித்து விடும். இன்னொன்று, லெமன் கலந்துருக்கிறதுனால இது கைகளுக்கு மிருதுவாக இருக்கும், கைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது. அப்புறம் எண்ணெய் பிசுக்க நல்லா எடுத்துரும். நிறைய ஹோட்டல்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம், வெந்நீரில் லெமன் வச்சு அந்த நான்வெஜ் சாப்பிட்ற கடைகள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த கையில் உள்ள எண்ணெய் பிசுக்கு போவதற்காக தான், சாப்பிட்டுட்டு அதில் கையை இது பண்ணி கழுவி
கழுவிட்டு வரும்போது எண்ணெய் பிசுக்க லெமன் நல்லாவே எடுத்துரும். பாத்திரங்கள் மிகவும் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இங்கே அதுதான் முக்கியம். உப்பு இருக்கா, புளிப்பு இருக்கா, அது வேண்டாம். இங்கே பார்க்க வேண்டியது ஆரோக்கியம் இருக்குதா அப்படிங்கிறது தான். நம்மளுடைய ஆயுர்வேத ப்ராடக்ட்டுகள் எல்லாமே ஆரோக்கியத்தை முன்னிறுத்தி தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆரோக்கியத்தை வச்சு தான் நம்ம எல்லாமே பேசுகிறோம். இந்த டிஷ்வாஷ் பார் வேணுங்கிறவங்க நம்மளுடைய சென்டர்களில் நம்ம வாங்கி இதை பயன்படுத்தலாம். டிஷ்வாஷ் பார் அண்டு டிஷ்வாஷ் லிக்யூட் இருக்குது. இது வேணுங்கிறவங்க நல்லா வாங்கி பயன்படுத்துங்க. எந்த ஒரு நோய் கிருமிகளும் இல்லாமல் கைகளுக்கும் மிகவும் ஆரோக்கியமாக நல்ல பாத்திரங்களையும் சுத்தமாக வைத்திருக்கும். ரொம்ப ஈஸியாகவே நம்ம பாத்திரங்களை கழுவி எடுத்துடலாம். ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உபயோகப்படுத்தி பார்த்தா நம்ம 10 பேருக்கு கட்டாயம் ரெக்கமெண்ட் பண்ணுவோமே தவிர இதுவா இப்படியா அப்படின்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம். நிச்சயமாக எல்லா ப்ராடக்ட்டுகள்லையுமே பெரிய ஹைஜீனிக்கான நிறைய ஒரு அற்புதமான தயாரிப்பு தான் நம்ம எம்ஐ லைஃப் ஸ்டைலில் உள்ளது. தேங்க்யூ லீடர்ஸ்.